நான் விழுந்து போனேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாரா என்று குற்ற உணர்வில் இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 94:18. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தரின் இருதயத்திற்கு பிரியமாயிருந்த தாவீது பத்சேபாளின் நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார். தேவன் அதை சுட்டி காட்டின போது தேவனுடைய பாதத்தில் உபவாசித்து அழுது மன்னிப்பு கேட்டார். தேவனும் அவரை மன்னித்து தொடர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. குற்ற உணர்வில் இன்னும் தேவனை விட்டு பின்வாங்கி போகாமல் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேளுங்க. தட்டி கொடுத்து தூக்கி திரும்பவுமாய் நடக்க வைத்து ஓட வைத்து உயரத்தில் உங்களை வைப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தண்ணீரில் மூழ்கிய பேதுருவை தூக்கி எடுத்தீரே, என் பாவத்தினின்று என்னை மன்னித்து தூக்கி நிறுத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.